Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன், மாநில தலைவர் கோவை சத்தியன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள நிலையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆலோசனை. கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி உள் விளையாட்டு அரங்கங்களை பணம் சம்பாதிக்கும் நோக்குடன் டெண்டர் விடுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் முழக்கம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்ப முயன்ற அதிமுக கவுன்சிலர்களை பேச விடாமல் தடுத்த திமுக கவுன்சிலர்கள். மக்கள் பிரச்சனையை கூட பேச விடாமல் அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் உள்ளாட்சியின் நல்லாட்சியா முதல்வரே என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 2025-2026 கல்வியாண்டின் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. 145 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்துள்ள நிலையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. பொது பிரிவு முதல் 10 இடங்களில் 7 பெண்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாணவி சகஸ்ரா முதலிடமும், நாமக்கலைச் சேர்ந்த கார்த்திகா 2ஆம் இடமும் பிடித்தனர். பொறியியல் படிப்புக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும். பொறியியல் படிப்புக்காக துணை பிரிவு கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 முதல் 23 வரை நடைபெறும் என அறிவிப்பு. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10க்கு வசூல் செய்வதைப் போல தமிழகம் முழுவதும் உள்ள குவாரிகளிலும் வசூல் வேட்டையை தொடங்கிய ஸ்டாலின் மாடல். கரூர் கம்பெனி போலவே நிறுவனம் தொடங்கி குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்க முயற்சிப்பதாக ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. நம்ம குவாரிக்கு 2 பேர் நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு மேலேருந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு, ஒரு குவாரிக்கும் எவ்வளோ இன்புட் வருது, அவுட்புட் போகுது, எல்லாத்தையும் வாட்ச் செக்யூரிட்டி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ மேன் பவர் வேணும்னு நாங்கள் கேல்குலேட் பண்ண எல்லா குவாரியும் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன். இந்த பாடலூர், ஆலத்தூர் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா குவாரி நம்பர், அட்ரஸ்லாம் இருந்துச்சு. அவங்களோட பேச்சுக்கள் முற்றிலும் முரண்பாடாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் எதுவுமே இல்லாமல் குவாரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். தமிழகம் முழுவதும் உள்ள குவாரிகளில் ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் வீதம் வசூலிக்க அமைச்சரே பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். வசூல் வேட்டை நடத்துவதற்கெனவே பல கம்பெனிகளை தொடங்கி ஊழலையே கார்ப்பரேட் லெவலில் செய்வதுதான் மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. மினிஸ்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டு நேற்று செக்ரட்டரியேட்டில் 8 மாவட்டத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது டன்னுக்கு. ஏன்னா எடுக்கிற எல்லா டன்னுக்கும் இல்லை, பர்மிட் போக மீதி எடுத்துக்கங்க, அதுக்கான குவான்டிட்டிக்கு கேட்குறாங்க போல இருக்கு. 8 மாவட்டத்துலையுமே முடியாது, அதெல்லாம் அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க போல தெரியுது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை பிடிக்க முடியாமல் உறவினர்களை பிடித்துச் சென்ற காவல்துறை. குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறுவதால் தான் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை திருவான்மியூரில் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் 21 வயது இளம் பெண்ணிற்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகன் சிக்கினான்.
ஸ்டாலின் ஆட்சியில் வேலைக்கு செல்லும் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதால் மீண்டும் பெண்கள் சமையல் அறையில் முடங்கும் நிலை உருவாகி வருவதாக பொதுமக்கள் காட்டம். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே ஆயுதப்படை பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெண் காவலர்களே காமுகன்களுக்கு பலியாகும் அவலம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணம் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் கூட சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் ஆதங்கம். சென்னை புளியந்தோப்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 72 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படும் அவலம். சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் மனைவியை கொலை செய்த கணவன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட அவலம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கூலி தொழிலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த லாரி ஓட்டுநர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலைகள் நடக்கும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தந்தை மற்றும் மகன் மீது அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக பொதுவெளியில் நடமாட முடியாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளைஞர் கடத்தி அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தால் கிராம மக்கள் ஆத்திரம். தனியார் பேருந்தின் கண்ணாடியை உடைத்து கிராம மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என ஆவேசம். நாகை மாவட்டம் தோணித்துறை அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 50,000 மதிப்புடைய குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் பட்டி தொட்டி எங்கும் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சுமார் 750 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் சிக்கியதால் அதிர்ச்சி. போதைப் பொருள் ஒழிப்பில் தீவிரம் காட்டுவது போல் ஸ்டாலின் அரசு பேசி வரும் நிலையில் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் எப்படி ஊடுருவுகிறது என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் முன்னிலையில் காலை உணவு திட்டம் குறித்து பேசிய பள்ளி மாணவி விரல்களை எண்ணி பாயிண்டுகளை மனப்பாடம் செய்து ஒப்பிவிப்பது போல இருப்பதாக மக்கள் விமர்சனம். தனது வெற்றி விளம்பர அரசியலுக்காக அரசு பள்ளி மாணவர்களை திமுக அரசு பயன்படுத்துவதாகவும் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுமே ஸ்டாலின் எனவும் மக்கள் காட்டம். காலையில் வேலைக்கு போகிறாங்க, அப்பா சாப்பிட்றதில்ல, அதனால் நான் மத்தியானம் தான் சாப்பிடுவேன். இப்போ ஐயா காலை உணவு திட்டம் கொடுத்ததுனால நான் நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன். ஓசி பஸ் என அமைச்சர்கள் விமர்சனம் செய்கிறீர்கள், ஆனால் அந்த பேருந்து எங்களை ஏற்றாமல் செல்கிறது எனவும் கிராமத்தில் அடிப்படை வசதியே இல்லை எனவும் அமைச்சரிடம் பெண்கள் ஆவேசம். சாக்கடை தண்ணி எங்க வீட்டுக்கு வருது, எங்க சாக்கடை தண்ணி அவங்க வீட்டுக்கு போகுது. அதனால டெய்லி பிரச்சனை நடக்குது. அதை தயவு செய்து செஞ்சு கொடுக்கணும். இந்த காலனியில அந்த காலனில ஒரு வாரம் ஓட்டு பராமரிக்கவே இல்லை சார். ஓட்டு வந்து இன்னும் அல்லவே இல்லை, அப்படி கிடக்குதா போகுது சார். ஆத்து தண்ணி மேல ஏறிடுது. ஆத்து இருக்குல்ல, இந்த ஆத்து தண்ணி மேல ஏறிடுது. ரொம்ப தண்ணி வரும்போது மக்களுக்கு பாதிக்கிறாங்க. தமிழகத்தில் 7,783 அங்கன்வாடி பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் பணி நியமனம் தாமதமாவதால் பயிற்சி முடித்த அங்கன்வாடி பணியாளர்கள் வேதனை. குறைந்த ஊதியம், பணி பாதுகாப்பின்மையால் மன உளைச்சலில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு ஊழியர் அந்தஸ்து கேட்டு பலமுறை ஆர்ப்பாட்டம் நடத்தியும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என ஆதங்கம். அரசு மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ பிரிவுகள் பாழடைந்த கட்டிடங்களில் பகுதி நேரமாக இயங்குவதாகவும் மருந்து மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் புகார்.
தமிழகத்தில் சித்த மருத்துவம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதாகவும் ஆயுர்வேதத்துக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் சித்த மருத்துவத்துக்கு வழங்கப்படவில்லை எனவும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தில் ஆசிரியர் பணி இடமாறுதலுக்கு சுமார் 5 லட்சம் ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விரும்பும் இடத்திற்கு பணியிட மாறுதல் பெற லஞ்சம் கேட்கப்படுவதாக ஆசிரியர்கள் வேதனை. வெளிப்படைத்தன்மையில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன் கொடுத்தால்தான் பணி நடக்கிறது என ஆசிரியர்கள் ஆவேசம். கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு வீடுகளை ஒதுக்கி விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசு மீண்டும் அதை ரத்து செய்ததால் அதிர்ச்சி. இந்த செயல் இலக்கியவாதிகளை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக விளம்பர வெறி பிடித்த ஸ்டாலின் அரசுக்கு குட்டு வைத்த உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் விலை வீழ்ச்சியின் காரணமாக சுமார் 40 கோடி மதிப்புள்ள மாம்பழங்கள் அழுகி வீணாகி இருப்பதாக தகவல். விவசாயிகள் கடும் வேதனையில் இருக்கும் நேரத்தில் அவர்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பெயருக்கு ஒரு கடிதத்தை எழுதி ஸ்டாலின் ஏமாற்றி வரும் அவலம். தமிழகம் தொழில்துறையின் முதன்மை மாநிலமாக இருப்பதாக டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலினும் விளம்பரம் செய்து வரும் நிலையில் தொழிற்பேட்டைகளில் மனைகள் காலியாக உள்ள அவலம். தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க ஆர்வம் காட்டாததால் தமிழகத்தில் உள்ள 60 தொழிற்பேட்டைகளில் 1520 மனைகள் காலியாக உள்ளதாக தகவல். தமிழகத்தில் உள்ள 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனியார் உதவியுடன் டயாலிசிஸில் மையம் அமைக்கும் ஸ்டாலின் அரசின் முயற்சிக்கு கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடும் எதிர்ப்பு. சுகாதாரத்துறையை தனியார்மயமாக்க ஸ்டாலின் அரசு முயற்சித்து வருவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து வருவது ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக மக்கள் விமர்சனம். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியாமல் இரும்பு கரத்தை துளைத்துவிட்டு 4 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் ஸ்டாலின் மீண்டும் வென்றால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என மக்கள் ஆதங்கம். சென்னையில் உள்ள காவலர் குடியிருப்பில் 15 நாட்களாக முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படாததால் அக்குடியிருப்பில் உள்ள காவலர்கள் மற்றும் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட அவலம். ஸ்டாலின் நடத்தி வருவது அலங்கோல ஆட்சி என்பதற்கு காவலர்களும் அவர் தம் குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதே சாட்சி என மக்கள் விமர்சனம். தமிழக ஆந்திர எல்லையில் கனரக வாகனங்களை குறிவைத்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த விடிய அரசின் அதிகாரி செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் சாலையோரங்களில் அதிகாரிகள் வடமாநில ரவுடிகளைப் போல வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக லாரி ஓட்டுநர்கள் வேதனை. புகார் மீது நடவடிக்கை எடுக்காத வேதனையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். சாமானிய மக்களின் புகார்களை கண்டுகொள்ளாமல் அவர்களது உயிர்களை பறிப்பதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி 2 பலியான பரிதாபம். ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி உயிரை காவு வாங்குவதாக பொதுமக்கள் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் காலநிலை மாற்றம் மாசுபாடு காரணமாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் வெறும் கையுடன் திரும்புவதாக வேதனை. மீன்வரத்து குறைவாக இருப்பதால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறும் மீனவர்கள் ஸ்டாலின் அரசு உதவ முன்வர வேண்டுமென கோரிக்கை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,985 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அரசு அறிவிப்பு. ஜூலை மாதம் முதல் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் பரவிய நிலையில் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்ததால் பொதுமக்கள் நிம்மதி. சர்வதேச விண்வெளியில் இந்தியர் சுக்லாவுடன் 11 பேர் கொண்ட குழு. 11 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டது நாசா. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் நெல்லையை வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி. 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் அணி எளிதாக நெல்லை அணியை வீழ்த்தியது. ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டிக்கு ஜெசிகா பெகுலா முன்னேற்றம். சகநாட்டு வீராங்கனையான எம்மா நவாரோவை வீழ்த்தி அசத்தல். ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் ஜாஸ்மின் பவுலினி. பிரேசிலின் டாத்மியாவை வீழ்த்தி 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி. அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் இயக்குநரை அறிவித்தது படத்தின் தயாரிப்பு நிறுவனம். ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட டூன் பட இயக்குநரான டென்னிஸ் வில்லேனுவே அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை இயக்க உள்ளதாக தகவல். பழம்பெரும் நடிகர் ஜி சீனிவாசன் காலமானார். 8 படங்களை எழுதியும் 3 படங்களை இயக்கியுள்ள ஜி சீனிவாசன் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பன்முக திறன் கொண்டவர் என பெயர் பெற்றார். ஃபீனிக்ஸ் படத்தின் ட்ரெய்லர் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ள ஃபீனிக்ஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியீடு. அர்ஜுன் தாஸ் நடிக்கும் பாம் திரைப்படம் விஷால் வெங்கட் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படத்தின் டீசரை இன்று மாலை வெளியிடுகிறது படக்குழு.